2025ஆம் ஆண்டினுடைய வாக்குத்தத்த ஆராதனையினுடைய சுருக்கத்தை நாம் இன்றைக்கு இந்த வேளையில் நாம் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுவதில் மிக சந்தோஷப்படுகிறோம். உபாகமம் 28:12 இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தமாக நாம் ஜெபித்து நாம் அதை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உபாகமம் 28:12 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இது ஒரு நல்ல காலம் என்று சொல்வது, நல்ல பொக்கிஷத்தாலிருந்து கொடுக்கப்படுகிற ஏற்ற காலம். பொக்கிஷத்தில் இறைவனுடைய பொக்கிஷமானது நல்லதாக இருக்கிறது, அதிலும் ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே இறைவன் கொடுக்கின்ற ஏற்ற நல்ல பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவைகளெல்லாம் தாமதப்பட்டு கொண்டிருக்கிறோ, எவைகளெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோ, எவைகளெல்லாம் முடிக்காமல் இருக்கிறோம், எவைகளெல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அல்லது இறைவன் கொடுக்க மாட்டார் என்று சோர்ந்து போனீர்கள் என்று தெரியாது. ஆனால் 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்களில் நல்ல பொக்கிஷசாலிந்து கொடுக்கப்பட்ட ஏற்ற காலமாக இருக்கும். இந்த உலக மக்கள் போல அல்ல, நல்ல பொக்கிஷசாலை வைத்திருக்கிற கர்த்தர் அந்த நல்ல பொக்கிஷசாலையை தத்துவத்தின்படி நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்திலிருந்து வானங்களை திறந்து ஏற்ற காலங்களை கற்றுத் தரும்படியாக நான் வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறபடினாலே ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது என்று யாக்கோபு 1:17 சொல்கிறவனமாக இந்த ஆண்டு நன்மைகளை நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கிற இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிக்கின்ற தேவனுடைய வானம் என்கிற நல்ல பொக்கிஷசாலையை அவர் திறந்து நல்ல காலங்களை மட்டுமல்ல ஏற்ற காலங்களை தருவார் என்று உபாகம் 28:12 நாம் பார்க்கிறோம். அவை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்ற காலங்கள், நல்ல பொக்கிஷசாலைக்கு வானத்தை திறந்து கொடுக்கிற கர்த்தரிடத்தை நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல காலங்களையும் ஏற்ற காலங்களையும் தருவாராக. கைடு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பாராக. இடங்கொள்ளாமல் போக முடியாத வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாராக. அவர் வானம் என்கிற பொக்கிஷ் அது ஏற்ற காலத்தின் நல்ல பொக்கிஷத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நல்ல காலமாக இந்த ஆண்டு இருக்கும். எல்லா காலங்களிலும் போராடினவைகளை இந்த ஆண்டில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள், வெற்றி காண்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோடு கூட இருப்பாராக. இரண்டாவதாக அந்த உபாகம் 28:12 அடுத்த பகுதியை பார்க்கும் பொழுது, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிறார். கையிட்டு செய்யும் வேலைகள் என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது எவைகளெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் ஏற்ற காலங்களை கொடுப்பது மட்டுமல்ல, கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த ரெண்டுமே நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்திலிருந்து அவர் கொடுக்கிறார். ஆகவே நாம் வானத்தை நோக்க வேண்டும், பரலோகத்தை நோக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவரை நோக்க வேண்டும். யாக்கோபு 1:17 சொல்லப்பட்ட வண்ணமாக நன்மையான எந்த ஒரு ஈவும் பரிபூர்ணமான எந்த ஒரு வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. ஆகவே வானத்திலிருந்து உண்டாகின்ற ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி இறங்கி வரும்படியாய் ஜோதிகளின் பிதாவாகிய தேவன் நமக்கு அனுகிரகம் இந்த ஆண்டிலே செய்திருக்கிறார். ஆகவே இது ஒரு ஏற்ற காலம், இது ஒரு அனுகிரக காலம். கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு காலம். அதை வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து இறைவன் கர்த்தர் உங்களோடு கூட எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இணைத்து தரும்படியாக நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டும் தேவாலயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட இருக்கும். கால்வோடுங்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இணைத்து தருவாராக.